நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்குங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படின்னா அது குழந்தைங்க தான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கலாட்டா கிட்ஸ்ல இந்த குழந்தைங்க வந்து பண்ற கலாட்டால நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு நேரம் போறதே தெரியாது. அதனால அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு போறதே தெரியாது. இது கலாட்டா கிட்ஸ். இந்த கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 4 ரவுண்டு 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. முதல் ரவுண்டு சொல்வதெல்லாம் உண்மை. இந்த ரவுண்ட்ல குழந்தைங்க போய் சொன்னாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிக்க வேண்டியதுதான் எங்க வேலை. ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய சொல்றது என்னன்னா என் குழந்தை வந்து பொய்யே பேசாது அப்படிமாங்க. இந்த ரவுண்ட்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை உண்மையே பேசாது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதுதான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மையில ஃபர்ஸ்ட் வர போற குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். உங்க பேர் சொல்லுங்க ஜென்டில்மேன். விஸ்வஜித். விஸ்வஜித் என்ன பண்றீங்க? கராட்டே பண்ணிட்டு இருக்கேன். கராட்டே பண்றீயா? படிக்கிறியா? என்ன படிக்கிற? படிக்கிறது தான். என்ன கேம் விளையாடுவ? கேம்னா பிடி பீரியட்ல தான் கேம் விளையாடுவேன். என்ன கேம் விளையாடுவ? என்ன கேம் விளையாடுவேன்? சரி ஓகே. அப்படின்னா வந்து இன்னைக்கு வின் பண்ணிடுவேல கலாட்டா கிட்ஸ்ல. சரி ஓகே, கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நீயே சொல்லு. ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன். ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? விஸ்வஜித், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா விஸ்வஜித்? இது என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு? சவுண்ட் வருமா? சவுண்ட்லாம் வராது. நீ போய் சொன்னா எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். போய் சொல்லுவியா அப்படி? பல்பு டமால்னு எரியுமா? அந்த பல்பு தொடாத, டமால்னு எரி. நீ போய் சொன்னா எரியும். போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? சொல்லுவேன். அப்படி சொல்லு, உண்மையை சொல்ல. இப்ப எரியுதான்னு பாரு. எரியல? இல்ல. அதான் போய் சொன்னா எரியும். சரியா? சரி. உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா கிரவுண்டுக்கு போக பிடிக்குமா? கிரவுண்டுக்கு போவேன். கிரவுண்ட்ல போய் என்ன பண்ணுவ? விளையாடுவேன். அப்படி கிரவுண்ட்ல விளையாடும் போது நீ வேற பாக்குற தபாங் சல்மான் கான் மாதிரி இருக்க, யாரையாவது அடிப்பியா? தப்பா குடிக்குது இது. டேய், நீ போய் சொல்றேன்னு சொல்ல. நீ இது வரைக்கும் யாரையும் கிரவுண்ட்ல அடிச்சதே இல்லையா? அடிச்சிருக்க. அப்புறம் அடிச்சனால தான் சொல்லுது. அது யார் அடிச்ச? தெரியல. யாரு? பேர் சொல்லு. பையனா பொண்ணா? பொண்ணு. 2 பேருமே. 2 பேருமே அடிச்சிருக்கியா? சரி, உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? ஜெனரலா ஸ்கூல் போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அந்த லைட் எரிஞ்சிருமோங்கிற பரபரப்பு உங்ககிட்ட தெரியுதுடா. டேய், பிடிக்காது. ஏன்? ரொம்ப பாடம் சொல்லி கொடுத்து ரொம்ப போறாங்க. போர் அடிக்கிறாங்களா? ரொம்ப பாடம் சொல்லி கொடுத்தாலே போர் ஆயிடுது. எப்படி இருக்கணும் ஸ்கூல்? உனக்கு பிடிச்ச ஸ்கூல் எப்படி இருக்கணும்? விஸ்வஜித்தோட ஸ்கூல் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே இன்டர்நேஷனல் ஏசி எல்லாம் இருக்கணும். லிஃப்ட் எல்லாம் இருக்கணும். சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன இருக்கணும்? கிளாஸ் ரூம்ல என்ன நடக்கணும்? கிளாஸ் ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லி கொடுக்கணும் பாடலாம். எப்படி? உனக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு மேக்ஸ் தமிழ் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஜிகே அது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. வேற எதெல்லாம் பிடிக்காது உனக்கு? இங்கிலீஷ் பிடிக்காது, இவிஎஸ் பிடிக்காது. அதான் இது ரெண்டையும் தூக்கிடணும். சரியா? உனக்கு மேக்ஸ், வேற என்ன? தமிழா? தமிழ். அப்புறம் என்ன? ஜிகே. ஜிகே. இது 3. சரி ஓகே. கிளாஸ்ல உனக்கு இது மாதிரி பிடிக்காத மிஸ் யாரா இருக்காங்களா? இல்லையே. என்ன? யாருமே என்ன மிஸ் எனக்கு பிடிக்காது. இல்லையே. என்ன கடைசியா பார்த்தா எந்த விஷயமே பிடிக்கலையா? சாப்பிட கொடுத்த லஞ்ச் பாக்ஸ பிடிக்காம கீழே கொட்டி இருக்கியா? இல்ல. நான் கரெக்டா தான் சொல்றேன். இதான் தப்பு பண்ணு. அப்படி சொன்னா பாரு, மெஷினை தப்பு சொல்லவே கூடாது. மெஷின் கரெக்டா தான் சொல்லுது. சாப்பிடுவியா லஞ்ச் பாக்ஸ? சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? போய் சொன்னியா? மெஷினை செக் பண்றான் இல்ல? அப்பா கொரட்டை விடுவாரா? விடுவாரு. எப்படி கொரட்டை விடுவாரு? அப்பா கொரட்டை விட்டா உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்காதா? ஏன் பிடிக்காது?
ரொம்ப தூங்கியே டிஸ்டர்பிங்கா இருக்கும். கிளாஸ்லயும் தூங்க மாட்டேறீங்க, வீட்டுல வந்தா நீங்க இங்க குரட்ட விடுறீங்க. எங்கதான் நீ தூங்குறது இல்ல? அப்பா எங்க? அது இருக்காது. சொல்லு, அப்படியே சொல்லு அப்பா கிட்ட. என்னது? நைட்டு குரட்ட விடாதீங்க, என்னால தூங்க முடியல. சொல்லு. நைட்டு கொரட்டை விடாதீங்க, என்னால தூங்க முடியல. ஓகே, திண்டிட்டாராம் அப்பா. சரி விஸ்வஜித், தேங்க்யூ சோ மச். நீ வை கைய. இனிமே விஸ்வஜித் போய் சொல்ல மாட்டான். இனிமே நான் பேச மாட்டேன். ஸ்கூல்ல எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஸ்கூல்ல எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். சிச்ச மாதிரி ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துரு அப்படியே ஆடியன்ஸ்க்கு. விஸ்வஜித்தை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். தக்ஷினி, எப்படி நீ ரொம்ப ஆக்டிவான கேர்ளா? நல்லா படிப்பியா? டான்ஸ்லாம் பண்ணுவியா? சரி தக்ஷினி, என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புதியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேமுட்டு நானா நானா. என்னம்மா நல்லா பாடுடா பாப்பா. நீ யாரோட சொல்லி கொடுக்குறாங்க? அம்மா. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. பழைய பாட்டு தான் கத்துக்கிறியா? நல்லா வருவே நீ. இந்த மாதிரி பழைய பாட்டே கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. எங்க எடுத்து கொடுத்தாங்க தக்ஷினிக்கு ட்ரெஸ்? பெங்களூர்ல. ஓ, இப்பெல்லாம் பர்ச்சேஸ் காஸ்டியூம்னா நீங்க பெங்களூர் தான் போயிடுறது. சென்னையில எதுவும் பிடிக்கலையா? சரி கராட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த கேமரா பார்த்து ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா அப்படியே நம்ம டேரக்டா செட்டுக்குள்ள போயிடலாம். சொல்லு. ரோலிங் ஆக்ஷன். ஏடா எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே மாதிரி இருக்கே, குழந்தைகிட்ட அதையே திரும்ப திரும்ப கேட்கறமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? குழந்தைகளோட வட்டம்ங்கிறது ரொம்ப சின்னதுங்க. அதே கேள்விகளுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க எவ்வளவு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பதில் சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு மடக்கி அது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். லக்ஷ்மி, இது என்ன உன் தலைக்கு மேல இடமா இருக்கு? என்னது அது? என்ன பண்ணாது? அதான் தெரியலையே. தெரியலையா? நான் சொல்லட்டுமா என்னன்னு? அது வந்து நீ பொய் சொன்னா கண்டுபிடிச்சு சொல்லும். தக்ஷினி பொய் சொல்லுவியா? கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு. அப்ப குட்டி குட்டியா தக்ஷினி பொய் சொல்றா இல்ல? தக்ஷினிக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அங்க போனா எப்பவுமே படி படின்னு. அதான் பிரச்சனையே. ஸ்கூல் போனா படி படி. என்ன சொல்லணும் தக்ஷினிட்ட ஸ்கூல் போனா? எப்பவுமே சம்மர் கேம்ப்னா எப்பவுமே ஏதாவது விளையாட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாண்டே இருக்கணும், படிக்கவே கூடாது. எப்பாவது ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கலாமா? மற்ற நாள்லாம் விளையாண்டே தான் இருக்கணும் இல்ல? பக்கத்து வீட்டுல ஏதாவது பொருள் பார்த்து உனக்கு வாங்கி தர சொல்லி உன் வீட்டுல வந்து சண்டை போட்டிருக்கியா? நீ மறந்துருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. தக்ஷினிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ரெண்டே ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் யாரு? கேர்ள்ஸ்ல வந்து யோகிதான் ஒரு பொண்ணு, பாய்ஸ்ல வந்து சச்சின் ஒரு பையன், கேர்ள்ல வந்து யோகிதா இல்ல? சரி தக்ஷினி, உன்னை விட ஸ்கூல்ல யாராவது அழகா இருக்காங்களா? கிளாஸ்ல, உன் கிளாஸ்ல யாரு? அதே ஃப்ரெண்டு தான். யாரு? யோகிதா. ஓ, அதனால கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டே நீ. நம்மளை விட அழகா இருந்தா அவங்க கூட தான் ஃப்ரெண்டா இருக்கணும். ஏன் அழகா இருக்காவ? அவ என்னோட வெள்ளையா இருப்பா. இது ஒரு நல்ல பதில். நானே ஃபீல் பண்ணிருக்கேன். வெள்ளையா இருந்தா அழகா இருக்காங்க. ஏமா கருப்பா இருந்தா நம்மளாம் ரொம்ப அழகா இருக்கும். நம்மளாம் ஒரே கலர்ல தான் இருக்கும். நீ நானும் ஒரே கலர் தானே? ஆமா. அப்படியா? நம்மளாம் ஒரே கலரா? ஆஹா, நானும் வெள்ளையா தான் இருப்பேன். நானு? நீங்களும் வெள்ளையா தான் இருக்கீங்க. உனக்கு ஆக்சுவலி வெள்ளைன்னா என்னன்னு தெரியல, புரியுதா? வெள்ளைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இங்க இருக்கு பாரு, இப்படியா இருக்க? எப்படி? கை வச்சுக்கோ தக்ஷினி. தக்ஷினி இனிமே போய் சொல்ல மாட்டா. நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். குறும் பண்ண மாட்டேன். குறும் பண்ண மாட்டேன். Thank you so much. Thank you so much. டாடா பை பை. டாடா பை பை. தக்ஷினியை தொடர்ந்து நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில யாரு வர போறாங்க? அந்த குழந்தை பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பாக்குறதுக்கு ஷான் போலக் மாதிரி இருக்கே. கிரிக்கெட் பிடிக்குமா? பிடிக்கும். யாரு ஷான் போலக்? யாரு? நானு. நீயா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பரத்னு, அதுக்குள்ள நீ தான் ஷான் போலக்குங்கிற.
பவுலிங் போறது ஓவா இது என்னடா ரியாக்ஷன் ஓ என்ன பண்ணுவாங்க பவுலிங் போடுறதுன்னு என்ன இங்க இந்த சைடு ஒருத்தர் நிக்கணும், முன்னாடி ஒருத்தர் நிப்பாங்க. அப்படியே வரும்போது பால் பிடிக்கணும், பின்னாடி போயிடுச்சுன்னா பால் பிடிக்கணும். அவங்கதான் சியர் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியல. இவ்வளவு விஷயங்கள் தெரியுது உனக்கு, சியர் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நடிக்காதடா டேய். எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ரஜினிகாந்த். வா ஃபென்டாஸ்டிக்டா ஃபென்டாஸ்டிக்டா. தலைவர் ஃபேனா நீ? அதனால தான் சட்டை பட்டன் போடாம வந்திருக்க. நம்மளாம் அந்த காலத்துலயே அப்படி, இப்பெல்லாம் கேக்குவா வேணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டைலோட ஆரம்பிக்கலாம். கமான். என் வலி தனி வலி. அவ்வளோதானா? ஏதோ வயிற்று வலி மாதிரி சொல்றீங்களா? பரத் எப்படி இருக்க பரத்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அது என்ன தலைக்கு மேல என்னமோ கலர் கலரா இருக்கு? அதான் ஹெல்மெட். ஹெல்மெட் சரி, அது என்ன பண்ணும்? லைட் எரியும். எதுக்கு லைட் எரியும்? எப்போ லைட் எரியும்? போய் சொன்னா. அப்ப நீ போய் சொல்லுவியா மாட்டியா? மாட்டேன். போய் சொல்லுவியா? வீட்ல எல்லாம் போய் சொல்லுவியா? இல்லையே. வீட்ல போய் சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். டூத் பேஸ்ட் மண்ணு இதெல்லாம் சாப்பிடுவியா? இல்ல. சின்ன வயசுல? சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன். டூத் பேஸ்ட் சாப்பிட்டுருக்கியா? இல்ல. என்னைக்காவது சாப்பிட்ருப்பல, டேஸ்ட் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா யாரும் இல்ல கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு. பேஸ்ட் சாப்பிட்டியா? அப்ப ஏன் போய் சொன்ன? டூத் பேஸ்ட். அப்ப நான் தான் தப்பா கேட்டேன்ல. டூத் பேஸ்ட் சாப்பிட்டேன். ஏன் அப்புறம் போய் சொன்ன? லைட் எரி இருப்பாரு. சரி ஸ்கூல்ல சாப்பிடலையே. என்னமா? மண்ணு சாப்பிடல. ஓ மண்ணு சாப்பிடல. இங்க மண்ணு இருந்தா தானே சாப்பிடுறதுக்கு. இங்கதான் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. சரி வீட்டுல ஏதாவது உடச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்லிருக்கியா? இல்ல சத்தம் இல்லாம யாரும் பாக்குற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு வந்திருக்கியா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. வீட்டுல ஏதாவது உடச்சிருக்கியா? ஒண்ணுமே உடைக்கல. ஒண்ணுமே உடைக்கல. அதனால வருது. அப்படியா? ஸ்கூல் பிடிக்குமா? ஸ்கூல் பிடிக்குமா? இது பொய் மாதிரி இருக்கே. ஆமா பிடிக்காது. அப்ப ஏன் போய் பாரு, நீ பொய் சொன்னா அந்த லைட் எரியும். பொய் சொல்லக்கூடாது சரியா? சரி வீட்டுக்கு தெரியாம ஏதாவது வேலை மறைச்சு வச்சிருக்கியா இது வரைக்கும்? மாட்னா மாட்னா பரத் பொய் சொல்லி இருக்கான். ஒண்ணுமே பண்ணல. தப்பா வருது. தப்பா? அது தப்பா வருதா? சரி எப்போது கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கும் போது மிஸ் மிஸ் பாத்ரூம் போறது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கியா? பொய் சொல்லுவியா இல்ல நிஜமாலுமே வருமா? நிஜமாலே. என்ன லைட் எரியுது? லைட் எரியுது நிஜமாலே. இது எல்லாத்துக்கும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. அப்ப நீ போய் சொல்லிருக்கேன்னு அர்த்தம். என்னைக்காவது நீ பாத்ரூம் வராம டெஸ்ட்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்கியா? ஒரு தடவை போயிருக்கேன். அதான் அந்த ஒரு தடவை போனதுதான் ஓயாம லைட் எரியுது. என்னைக்காவது போய் சொல்லி லீவ் போட்டிருக்கியா ஸ்கூலுக்கு? நல்லா யோசிச்சு பாரு. தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, மாதிரி ஏதாவது போய் சொல்லி லீவ் நல்லா யோசிச்சுக்கோ. டீப்பா யோசிச்சு நல்லா யோசி. போட்டிருக்கேன். எப்போ? ஒரு நாளைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. என்ன போய் சொன்ன? வயிற்று வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூல் போகாம லீவ் போட்டேன். லீவ் போட்டு என்ன பண்ண? வீட்டுல விளையாடிட்டு இருந்தேன். ஏண்டா அப்ப கேட்க மாட்டாங்க? ஏண்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டு? ஆனாலும் போயிட்டேன். எப்போ? அடுத்த நாளா? அதே நல்ல. எப்படி மறுபடியும் போன? சும்மா சொல்றேன்னு பார்த்து கண்டுபிடிச்சு குளிக்க சொல்லி குளிக்க கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. ஐயோ என்னென்னமோ பிளான் பண்ணிருக்க. சரி லீவுன்னு ஆர்வ கோளாறுல எப்பவும் போல நார்மலா இருக்க, அதனால கொண்டு போயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் அம்மாக்கு தெரியுமா? தெரியும். எப்போ தெரியும்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே. சரி ஓகே, இப்படி கை வச்சுக்கோ. வச்சிட்டியா? நான் சொல்றதெல்லாம் சொல்றியா? இனிமே ப்ராமிஸா லீவ் போட மாட்டேன் போய் சொல்லிட்டு. ப்ராமிஸா லீவ் போட மாட்டேன் போய் சொல்லிட்டு. ஸ்கூல்ல குறும் பண்ண மாட்டேன். ஸ்கூல்ல குறும் பண்ண மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன். யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன். ரொம்ப நல்லா பையனா இருப்பேன். ரொம்ப நல்ல பையனா இருப்பேன். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். Thank you so much பரத். So இந்த வைத்திஸ் கொலவரியில ஃபர்ஸ்ட் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறது விஸ்வஜித் and family. Let's welcome them. Yo honey singer.
விஸ்வஜித் டான்ஸ்லாம் பயங்கரமா ஆடுறீங்களே பாக்கெட்ல ஏதாவது பள்ளி போயிடுச்சா என்ன? இல்ல உதறன பயங்கரமா. எத்தனை நாள் டான்ஸ் கத்துக்கிற? ஒரு ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் போனேன். கூட்டிட்டு திரும்ப வந்துட்டேன். கிடையாது. ஒரு மாதிரி ஸ்லோவா வரும் டான்ஸ்லாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் இதுதான். ஃபேண்டாஸ்டிக். இந்த கான்ஃபிடென்ட் தான். கை தட்டுங்க. அவ்வளவுதான். நீங்க பாக்கறதா பாருங்க, இல்லனா போயிட்டே இருங்க. நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் இதுதான். நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. பெரிய வேலை தான் சார். மாப்பிள்ள கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரோ? இன்னும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். நீங்க என்ன பண்றீங்க? பியூட்டிஷியன் ஒர்க். கை தட்டுங்க. அழகா உள்ள வரவங்க எல்லாம் சுமாரா வெளியே அனுப்புவீங்களே. சரி, ஓகே. இப்போ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன். 5 திங்ஸ் கொடுப்பேன். சரியா? நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். இப்போ யார் அந்த ரூம்குள்ள போறா, யார் இங்க நிக்க போறா? நான் அந்த ரூமுக்கு. நீங்க அந்த ரூம்குள்ள. ஓகே. அப்படியே அப்பாவை பத்திரமா கூட்டு போங்க. சிவரஞ்சனி, நீங்க கண்டுபிடிக்க போற அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? மிக்கி கொண்டு வாங்க. வெங்கடேஷ் ரெடியா? ஓகே சார். நீங்க என்ன பண்ணணும்னா பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர நீங்க முன்னால ஒரு கால் எடுத்து வச்சீங்கனாலும் வைக்க கூடாது. கரண்ட் இருக்குங்க. சரியா? பாத்து கரண்ட் கால் வச்சிட போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நைட் பெட்ல உங்க பக்கத்துலயே வச்சிருப்பீங்க. வேற க்ளூ கொடுங்க. கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். கை தட்டுங்க. விஜு பாக்ஸ் உன்னோட பேக்ல நீ எடுத்துட்டு போறது பென்சில்லாம் எதுல வச்சு எடுத்துட்டு போவ? பென்சில் பாக்ஸ். கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். ஒல்லியா இருக்க ஒரு ஆக்டர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு. ஓ வாங்க. வேற ஏதாவது ஒரு படத்துல இருந்து பஞ்ச் பாட்டு தான் பாடுங்க. விஜய் போட்டோ. விஜய் ஒல்லியா இருக்க மாட்டாரு. ஏன் அவர் ஒல்லியா தான் இருக்காரு? தனுஷ். கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். அள்ளி வீசுங்க. 1 மினிட் ஆச்சு. இன்னும் 1 மினிட் இருக்கு. விஜு மிலிட்டரியில இருந்தா உன் கையில என்ன இருக்கும்? வாட்ச் இருக்கும். கன். எடு. வா, ஷார்ப்பா இருக்கானே பையன் அவன். அந்த ரூம்குள்ள தான் இருக்கு. அதான் எடு அத. அதான் எடு. 1.1 எடு ஓடி வா. சூப்பர். எல்லோ கலர்ல ஒரு ஃப்ரூட் முள்ளா இருக்குமே. இது என்னது? பைனாப்பிள். கரெக்ட். ஓடி. அல்றீங்க. 1.30. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சது. அச்சோ. ஹலோ ஜென்டில்மேன் வெங்கடேஷ், வாங்க அந்த ட்ரே எடுத்துட்டு வாங்க. ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சதெல்லாம்? ஃபர்ஸ்ட் பெட்ல பக்கத்துலயே இருக்கிறது டார்ச் லைட். ஏன் சார் பெட்ல பக்கத்துலயே டார்ச்சோட படுக்கிறீங்க நீங்க? திருட வந்தா கண்ணுல அடிச்சு கண்டுபிடிச்சீங்களா? எங்களோட ஏரியால வந்து பவர் கட்டது. சரி. அதனால டார்ச் லைட். அடுத்தது ஸ்கூலுக்கு பேக்ல என்ன எடுத்துட்டு போவேன்? பென்சில் பாக்ஸ். 20. அடுத்ததா மிலிட்டரியில சேர்ந்தா உன் கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும் விஸ்வஜித்? என்ன இருக்கு? கன். டிஷ் கன்னா. ஓகே. 30. ஒல்லியான ஆக்டர் டான்ஸ். தனுஷா? ஓகே. தனுஷ் பிடிக்குமா உனக்கு? ஓகே. அடுத்ததா ஃப்ரூட். எல்லோ கலர் ஃப்ரூட் முள்ளா இருக்கும். அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக். 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கை தட்டுங்க. விஸ்வஜித்தை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கூட தக்ஷினி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட். சுரேஷ்குமார் என்ன பண்ணீங்க? நான் ஃபோர்ட் மோட்டார் இந்தியாவில் சீனியர் இன்ஜினியராக இருக்கேன். சூப்பர். நீங்க என்ன பண்ணீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தானா? இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன். சரியா? 5 திங்ஸ் கொடுப்போம். கொடுக்குற க்ளூ வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும் யார் அந்த ரூம்குள்ள போக போறாங்க, யார் இங்க இருக்க போறாங்க. அதை சொல்லுங்க. இவங்க இங்கே இருப்பாங்க, நானும் தக்ஷினியும் உள்ள போவீங்க. ஃபேண்டாஸ்டிக். ரெடியா தக்ஷினி? போங்க. அம்மா இங்கே இருக்கட்டும், நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். குமாரி, நீங்க கண்டுபிடிக்க போற அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி.
சார் நீங்க போக கூடாது, உங்க பாப்பாவை தான் அனுப்பிச்சு எடுக்க சொல்லணும். சரியா? ஓகே. ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொடுங்க. டக்கு டக்குன்னு ஒவ்வொரு க்ளூவா. காஃபி. சொல்லுங்க என்ன கேட்டீங்களா? காஃபி. 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 சரி அது கூட இல்லனா வேற. இத ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஆக்டர். இவங்க ஒரு ஹீரோயின். ஹீரோயின். இவங்க அவங்க ஏதோ பண்றாங்க. எஸ் தக்ஷி. ஃபேண்டாஸ்டிக். கை தட்டுங்க. ஹீரோயின் யாரு? கொடுத்த க்ளூக்கு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஹீரோயின் யாரு? அடுத்ததா. இவங்க வந்து நேம்ல வந்து இருக்குங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்பர்ஸ். ஓ சொல்லலாமே. நேம்ல நம்பர்ஸ் இருக்கும். கரெக்ட். திரிஷா எடு. அதான் நினைச்சேன். நயன்தாரா எடு. எஸ். ஃபேண்டாஸ்டிக்ங்க. நைஸ் க்ளூ. நயன்தாரா வந்து போறாங்க. பக்கத்து செட்ல தான் ஷூட்ல இருக்காங்க. நீங்க என்ன அங்கேயே கூப்பிடுறீங்க அவங்கள? லக்ஷ்மி வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுற ஃப்ரூட். ஓ லக்ஷ்மி விருப்பப்பட்டு சாப்பிடுற ஃப்ரூட்டாமே. கிரேப்ஸ். எஸ். ஃபேண்டாஸ்டிக். ஸ்டவ்க்கு 1.12 டைம். இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. ஸ்டவ்க்கு யூஸ் பண்ணுவாங்களாமே. லைட்டர் எடு. வா குட். லைட்டர் எங்க? தேடு. மா 1.30 30 செகண்ட்ஸ் லெஃப்ட். லைட்டர் எங்க? அடுத்த க்ளூ எடுங்க. மேக்கப்க்கு யூஸ் பண்றது. மேக்கப் மேக்கப் பண்ணும்போது யூஸ் பண்றது. பவுடர் டப்பா பாரு. நோ. ஆ பாக்குறது. கண்ணாடி. எஸ். ஃபேண்டாஸ்டிக். தக்ஷி கண்ணாடி எங்க தக்ஷி? எங்க இருக்கு தக்ஷி எடு. டக்குனு எடு. தக்ஷினி விருப்பப்பட்டு சாப்பிடுவா. அதை எடுத்துறேன். எடுத்துறீங்களா? கிரேப்ஸ் எடுத்துறீங்களா? அப்ப ஸ்டவ்க்கு யூஸ் பண்றது. ஸ்டவ். லைட்டர் பாரு தக்ஷி. இன்னும் 2 செகண்ட்ஸ் இருக்கு. லைட்டர் காணோம். சுரேஷ் சொல்லுங்க. அந்த ட்ரேவை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே. வாங்க அப்படியே வாங்க. குமாரி வாங்க அப்படியே நீங்க க்ளூ கொடுத்த ஒவ்வொன்றா கொடுங்க. மார்க் போட்டுடலாம். காஃபி மக். ஓகே ஃபேண்டாஸ்டிக் சார். விருப்பப்பட்டு சாப்பிடுற. உங்க பாப்பாக்கு இந்த ஃப்ரூட் தான் ரொம்ப பிடிக்குமா? கிரேப்ஸ் தான் பிடிக்குமா உனக்கு? சூப்பருங்க. அடுத்ததா மேக்கப் பண்ணும்போது யூஸ் பண்றது. 30 சூப்பர். நெக்ஸ்ட் இதுவும் நைஸ் க்ளூங்க நிஜமாலுமே. நம்பர்ஸ். த்ரிஷா நயன்தாரா 2 பேர் தான் இருக்காங்க. நல்ல ஆப்ஷன். நறுக்குன்னு பிடிச்சிட்டீங்க. அவருக்கு யாருங்க பிடிக்கும்? எந்த ஹீரோயின் பிடிக்கும்? நயன்தாரா. அப்படியா? அப்பா நயன்தாரா கூட இவ்வளவு வைக்கப்பட மாட்டாங்க போல. நீங்க பயங்கரமா வைக்கப்படுறீங்க. தேடி பார்த்தா கிடைக்கல. மொத்தம் இது மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இப்போ ஓவராலா 40 மார்க்ஸ். பியூட்டிஃபுல். கை தட்டுங்க எல்லாம். லக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி. தக்ஷிணியை தொடர்ந்து அடுத்த நம்ம கூட பரத் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. பெங்கால் பீச்சில் என் கால் பட்டால் என்ன கெட்டா விடும். பேவாட்ச் பெங்கால் ப்ளூயிஷ் கங்கால் தொட்டால் என்ன சுட்டா விடும். நீச்சல் போடும் பூச்செடி நிலாவை தேடும் நீலவானம் நான் தானே. கூச்சம் நீங்கி போச்சடி நிலாவை நானும் வீணை போல மீண்டும் நேரம். ஆக்சுவலி இப்போ நீங்க ஆடின டான்ஸ்ல உங்க பையனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கேன். நீங்க இப்படி அள்ளி எல்லாம் போட்டிருக்கீங்களே வெளியே. எத்தனை வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட். அப்படியா? டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சவுந்தர் இப்போ உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுப்பேன். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா 2 மினிட்ஸ் டைம்குள்ள அதை கண்டுபிடிக்கணும். யார் இங்க இருக்க போறா? யார் அந்த ரூம்குள்ள போறா? நான் ரூம் போறேன். நீங்க போறீங்களா? நீங்க பாப்பா கூட்ட அப்படியே போங்க மிஸ்டர் பரத். நீங்க இங்க வாங்க. சவுந்தர் சௌந்தரராஜன் நீங்க கண்டுபிடிக்க போற அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. இதா நீங்க என்ன பண்ணணும்னா பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க போய் எந்த திங்ஸ்லயும் கை வைக்க கூடாது. வெச்சீங்கன்னா கரண்ட் அடிக்கும். ஓகே. ரெடியா? ஓகே. நீங்க ரெடியா சார்? ரெடி சார். Your time starts now.
ஏர்போர்ட்ல இருந்து பறக்கிறது. கழுகு. ஏர்போர்ட்ல இருந்து பாக்க காக்கா. குருவி. என்னது என்னது ஏர்போர்ட்ல இருந்து பறக்கிறது மேல. ஹெலிகாப்டர். மழை வந்தா பிடிக்கிறது. மழை வந்தா பிடிச்சிக்கிறது வெளியில எடுத்துட்டு போறது. மழை வந்தா பிடிச்சிக்கிறீங்களா? இதுவா கிட்டார் பக்கத்துல அப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த க்ளூ போயிடுங்க. எடு எஸ், வெயிலுக்கு ஏத்த ஃப்ரூட். வெயிலுக்கு ஏத்த fruit. இதுதான் க்ளூ. ஃபேண்டாஸ்டிக். வாட்டர்மெலன் அது ஒரு கிட்ட இங்க இருக்கு அந்த 50 செகண்ட்ஸ் ஆச்சு. எடுத்துட்டாங்களே பட்டாஸ். டெய்லி வீட்ல சமையலுக்கு முதல்ல ஏத்துறது. கேஸ் அவன் பாருங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். 1 மினிட் ஆச்சு. அது இல்ல பத்த வச்சு ஏத்துறது. மேடை மேல இருக்கிறது. பத்த வச்சு ஏத்துறதா? லைட்டரா சிலிண்டர் வந்துட்டு அடியில இருக்கும், மேடைக்கு அடியில இருக்கும். இது வந்துட்டு மேல வச்சு நீ வந்துட்டு எல்லா அது முடியலனா ஏன் கிளாஸ் எடுத்துட்டீங்க? வேற ஏதாவது கொடுங்க. லைட்டரா 1.30 இன்னும் 30 செகண்ட்ஸ் லெஃப்ட். அடுத்து பீட்சாவோட ஹீரோ. டைரக்ட் க்ளோ. வேற அது டைரக்ட் க்ளோ சொல்ல முடியாது. நீங்க முதல்ல இங்கே வாங்க. வேற ஏதாவது? என்ன ஹலோ க்ளூ கொடுங்க 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, மேடை மேல வச்சு ஏத்துறது. கீழ கேஸ் அதுக்கு மேல வச்சு ஏத்துறது. மேட்ச் பாக்ஸ் அது இல்ல. மேட்ச் இல்லையா? டைம் அப். வித்யா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த ட்ரே எடுத்துட்டு பரத்தை கூப்பிட்டு அப்படியே இங்க வந்துடுறீங்க. சௌந்தர் வாங்க, ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஏர்போர்ட்ல இருந்து பறக்கிறது இருக்கு. அடுத்ததா என்னது இது? மழை வந்தா பிடிக்கிறது. மழை வந்தா பிடிக்கிறதா? 20. அடுத்ததா? அப்புறம் வெயில் காலத்துல சாப்பிடுற ஃப்ரூட். ஓகே, என்னம்மா இது பேர் என்ன? வாட்டர்மெலன். வாட்டர் பெல்லனா? வாட்டர்மெலன். ஓகே, மெலன். 30. அப்புறம் இவர் வந்துட்டு டைரக்ட் க்ளூ. ஆமா, டைரக்ட் க்ளூ கொடுத்துட்டாரு. அப்போ நீங்க கண்டுபிடிக்கல. பீஸா படத்தின் நாயகன்னாரு. இல்ல அது இல்லன்ட்டீங்க, அதனால தான் நான் கண்டுபிடிக்கல விட்டேன். அடுத்ததா இங்க வாங்க. ஐயோ, இது என்ன மேடை மேல வச்சு ஏத்துறது? மேடை மேல வச்சு ஏத்துறது அழகு நடந்தீங்களா? இது வந்துட்டு கீழ இருக்கும். நான் ஸ்டவ் தான் இது கரெக்டா இது பண்ண, பட் இது மாதிரி ஸ்டவ் நான் வேற பெருசா இருந்தது. ஓ, நீங்க பிரம்மாண்டமான ஸ்டவ் எடுத்து வந்துட்டீங்க. இது ஸ்மால் ஃபேமிலி ஸ்டவ்ங்க. சௌந்தரராஜன் 30 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்ததா ஆஹா என்ன பொருத்தம். இப்ப நம்ம கூட விஸ்வஜித் இருக்காரு. விஸ்வஜித், நீங்க என்ன தபாங் சல்மான் கானா? உங்க லுக்கெல்லாம் அப்படித்தானே இருக்கு. கட்டிங்ல வேற லெவல் இருக்கு. யாரு உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்றது? கட்டிங்க அப்படிதான். அப்படிதானா? அப்படிதான் இருக்கு. விஸ்வஜித், இப்போ உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பேன். நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. நான் அப்படியே எழுதிட்டு வந்துட்டே இருக்கேன். அடுத்ததான் உன் பேரண்ட்ஸை கூப்பிடுவேன். அவங்ககிட்ட அதே கொஸ்டின்ஸ் கேட்பேன். உன்ன மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மார்க்ஸ். கேட்கலாமா? கேட்கலாம். வெளியே போகலான்னு சொன்ன உடனே எங்க கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிப்பேன்? அபிராமி மெகாமால். சூப்பர்ரா. உன்னை ஸ்கூல்ல அடிக்கடி எந்த டீச்சர் பாராட்டிட்டே இருப்பாங்க? சூப்பர்ரா விஸ்வஜித், சூப்பர் அப்படின்லாம் என்ன சொன்னாலும்? கிளாஸ் மிஸ். பேர் என்ன? அவங்க கிளாஸ் மிஸ் பேர் என்ன? தஸ்மிதா மிஸ். ஓகே, தஸ்மிதா மிஸ். கடைசியா என்ன வாங்கி தர சொல்லி வீட்ல அடம் பிடிச்ச? பெரிய ட்ரெயின் செட். ட்ரெயின் செட்டா? சரி, என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? ரொம்ப நிறைய காசு இருக்கான். ரொம்ப நிறைய காசு வேணும். அப்பார்ட் இருக்கா இல்ல அந்த ட்ரெயினுக்கா? இந்த ட்ரெயினுக்கு வேணும். எவ்வளவாமா? ஏதோ 1000 இல்ல 1 crore. 1 crore? நீ என்ன நிஜமாலுமே ட்ரெயின் கிட்ட போல் இருக்குது? 1000க்கு எத்தனை சைஃபர்ரா? 0. எத்தனை 0? 4. 4. அப்ப 10,000க்கு? 1000க்கு 3. 10,000 வந்து 4. சூப்பரா, எழுதிடுங்க. Thank you. ஐயா, சரி, உனக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? தாத்தா. தாத்தா தான் பிடிக்குமா? உனக்கு பிடிச்ச பாட்டு என்னடா? ரீசெண்ட் டேஸ்ல வந்த பாட்டுல என்ன பாட்டு நீ வீட்ல அடிக்கடி பாடுவ? எதிர்நீச்சல் தான். என்ன பாட்டு? எதிர்நீச்சல் அது ஏத்தி விட அந்த பாட்டு. இங்க நீ பாடு. ஏத்தி விடுறதா இறக்கி விடுறதா நாங்க முடிவு பண்றோம். பாட்டை மோசமா பண்ணுவேன். என்னதான் நீ நல்லா பண்ணுவ? எதையுமே நல்லா பாட மாட்டேன். அப்படியா? சரி, ஓகே. விஸ்வஜித், உன் பேரண்ட்ஸ் சொல்லலாமா? கைத்தட்ட அப்பதான் வருவாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கடேஷ். இப்போ உங்ககிட்ட 5 கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். பையன் சொன்ன ஆன்சரை நீங்களும் பண்ணீங்கன்னா 10 மார்க்ஸ். சரியா? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். யார் சொல்ல போறீங்க? நீங்க தானா? சரி, உங்களுக்கு தான் பையனை பத்தி நிறைய தெரியும் போல் இருக்கு. ரெடி? எங்கேயாவது வெளியே கூட்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க போகணும்னு நட முடிப்பான்? அங்க பார்த்த அவ்வளவுதான். நீ சொல்லிட்டேன். மால்.
மால்னா ஸ்கை வாக் அபிராமி மஹாமால் அந்த மாதிரியான இடங்கள்லாம் உனக்கு பிடிக்கும். ஃபென்டாஸ்டிக், கை தட்டிடு. கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பையன் அதே தான் சொல்லியிருக்கான். உங்க பையனை ஸ்கூல்ல எந்த டீச்சர் அடிக்கடி புகழ்ந்து பேசுவாங்க? இப்ப இருக்க மிஸ்னா ஜஸ்மிதா மிஸ். ஜஸ்மிதாவா? ஃபென்டாஸ்டிக், கை தட்டிடு. கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். கடைசியா உங்க பையன் என்ன வாங்கி தர சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான்? ரொம்ப பெரிய feel பண்ண- ட்ரெயின் செட். அப்படியா? எப்ப கேட்டா உங்ககிட்ட இதை? ஒரு இன்னைக்கு காலையில கூட கேட்டா. ஏன் வாங்கி தராம இருக்கீங்க? இந்த இல்ல ஷோ முடிச்சேன்னா நான் நல்லா பேசினேன்னா இன்னைக்கு சாயந்தரம் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கான். கை தட்டு. ரைட் ஆன்சர் முதல்ல கை தட்டு. அதை பண்ண முதல்ல. பையனுக்கு அவனோட தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? தாத்தா. என்னடா கை தட்டு. அல்றீங்களே, பாயிண்ட்ஸ்லாம் அல்றீங்களே. எல்லா கொஸ்டினுக்கும் பட்டார்னு பதில் வருது. இந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஊரே கை தட்டுங்க. சரியா? பாப்போம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஐயோ என்னம்மா வெக்கமா இல்லையா? என்னமா ரியாக்ஷன்? கை தட்டுன்னு சொன்னீங்களா, அதனாலதான் ரொம்ப 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 சந்தோஷமா ஆயிடுச்சு. ஐயோ இதுக்காகவாது கை தட்டுங்க. பாவம் குழந்தை சந்தோஷப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதான் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் ஊரே கை தட்டும். சரியா? சரி. ஓகே, ரெடி. உங்க பையனுக்கு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்த பாட்டுல எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? எதிர் நீச்சல். என்ன பாட்டு? எதிர் நீச்சல் அடி. ஊரே கை தட்டணும். எனக்கு ஊரே கை தட்டணும். ஐயோ இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் எங்க ஷோல நடந்ததே இல்லையே. 5 கொஸ்டின் கேட்டேன், 5க்குமே பட்டார்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. 50 மார்க்ஸ். கை தட்டு. தேங்க்யூ சோ மச். எப்படி பையனை பத்தி உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது? அவன் எதா இருந்தாலும் ஃபுல்லா என் கூட தான் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்போம். இதுவே தேங்க்யூ சோ மச். 50 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் இடத்துல கை தட்டிடு. ஊரே தட்டிடுச்சு, ஊரே தட்டிடுச்சு. கை பிடிச்சி அப்படியே போதும் உன் கை தான். போதும் பார்த்து கூட்டு போ. 2 கை குடிச்சு அப்படியே கூட்டு போ. விஸ்வஜித்தை தொடர்ந்து நம்ம கூட இப்ப தக்ஷினி போயலாமா? 5 கொஸ்டின்ஸ் கேட்டலாமா? உடம்புக்கு நல்லதுன்னு உன் அம்மா சொல்லி நீ சாப்பிடாம அடம் பிடிக்கிற விஷயம் என்ன? எதுவுமே இல்ல. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவியா? வீட்டுல அம்மா என்ன கொடுத்தாலும் உடம்புக்கு நல்லது பாப்பா சாப்பிடுனா சாப்பிடுவ. நீ உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ் ஏதாவது வச்சிருக்கியா? எப்ப போனாலும் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும்னு சொல்ற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கியா வீட்டுல? என்ன ட்ரெஸ் அது? ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருக்கியா? யார் வாங்கி கொடுத்தது? எங்க அப்பா வாங்கி. எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க? என் பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன்ல? சூப்பர்மா. உங்க அப்பா கோபம் வந்தா யார் அதிகமா திட்டுவாரு? உன்னையா உன் அம்மாவையா? எங்க அம்மா தான் எங்க அப்பா திட்டுவாரு. நல்லது ஒரு குடும்பம். உன் அம்மா தான் அப்பாவை திட்டுவாங்களா? அப்பா என்ன பண்ணுவாரு? அப்பா எப்பவும் போல சைலண்ட் மோட்ல இருந்துருவாரு. திரும்ப திட்டவே மாட்டார்ல. உனக்கு யாரோட விளையாட ரொம்ப பிடிக்கும்? என் தங்கச்சியோட. தங்கச்சி பேர் என்னம்மா? கார்த்திகா. கார்த்திகா கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. உனக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாருமா? நானே ஆப்ஷன் கொடுக்கட்டுமா யார் யாருன்னு? சரி நீ சொல்லு, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? சந்தானம். சந்தானமா? ஏன்? அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். ஆக்டிங் பிடிக்குமா? பெரிய மனுஷி தான் நீ. சரி இப்ப என்ன பண்ற? நீ கை தட்டினா உன் அப்பா அம்மா வந்துருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கிட்டயும் கேட்டலாம். கை தட்ட ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ். உங்க பாப்பாக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நீங்க கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் அவ சாப்பிட்றாளா? இல்ல எனக்கு இது வேணாம் இது பிடிக்கலன்னு அடம் பிடிப்பாளா? சாப்பிட்டுருவா. சாப்பிட்ருவியா? இல்லைன்னா ஒரு மிரட்டிடுவாங்க. கண்டிப்பா. ஐயோ அப்ப கை தட்டிடு. ஒரு மிரட்டிட்டு போறாங்க. உங்க பாப்பாக்கு ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு ஏதாவது இருக்கா? இந்த ட்ரெஸ் தான் வேணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது பத்திரமா வச்சிருக்காளா? இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நீ என்ன சொன்ன? ஜீன்ஸ் பேண்ட். எப்ப பேண்ட் பிடிக்கும். ஆனா அடிக்கடி போட மாட்டேன். இல்லையா? நீ ஆன்சர் பண்ண. ஆக்சுவலி சொல்லு, நீ தான் சொன்னதுக்கு என்ன பிடிக்கும்? ஜீன்ஸ் பேண்ட். அப்ப மார்க் போச்சுல. அடுத்த கொஸ்டின் கேட்டலாமா? உங்க அப்பாவுக்கு கோபம் வந்தா யாரை அதிகமா திட்டுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது உங்க பொண்ணையா உங்க வைஃபையான்னு. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண. டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க. ஒரு பயங்கரமான ஆன்சர் இருக்கு. பொண்ணு தான் திட்டுவேன். அடிக்கடி அவளை தான் திட்டுவேன். ஓகே, நீ என்ன ஆன்சர் பண்ண? மம்மி தான் எங்க அப்பா நிறைய தடவை திட்டுவாங்க. மம்மி திட்டுவேன். நீங்க கேட்ட கொஸ்டின் இவரு இல்ல நான் கேட்டது இதுதான். ஆனா பாப்பா பட்டாருன்னு சொன்ன பதில் என்னன்னா, அதெல்லாம் எங்க வீட்டுல நடக்காதுங்க. நாங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது எங்க அப்பாவை தான் திட்டுவோம். எல்லாம் சேர்ந்து தான் திட்டுவாங்கிறாங்களே. பாப்பாக்கு யாரோட விளையாட ரொம்ப பிடிக்கும்? அவளோட தங்கச்சி கூட. அப்படியா? பேரு? கார்த்திகா.
நீ என்ன ஆன்சர் பண்ண? கார்த்திகா. அப்ப கை தட்டு. பாப்பாக்கு பிடிச்ச காமெடியன் சந்தானம். கை தட்டு கை தட்டு கை தட்டு. கரெக்ட் ஆன்சர்ல. தக்ஷினி 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நீ சொன்னதுல ரெண்டு விஷயம் தான் இல்ல, மத்த எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ற, அப்படியே அப்பா அம்மாவை கூட்டு போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க. சரியா? தேங்க்யூ சோ மச். தக்ஷினியை தொடர்ந்து நம்ம கூட பரத் இருக்கார். பரத், என்ன கொஞ்சம் கோவமா இருக்கீங்க போல் இருக்கு? இல்ல. இல்லையா? சரி போட்டா 5 கொஸ்டின் கேட்பேன். சரி 5 கொஸ்டின்ஸ்க்கும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வரணும். நான் நோட் பண்ணிட்டே வருவேன். என்ன உன் அப்பா அம்மாட்டையும் அதே கொஸ்டின்ஸ் தான். யார் நிறைய மார்க் வாங்குறீங்கன்னு பாத்துலாமா? கேட்டுட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பரத், உங்க வீட்ல எல்லாம் வெளியே போவீங்கல்ல, உன் அப்பா அம்மா எல்லாம் போவீங்க, அவுட்டிங் போவீங்கல்ல, அப்ப வீட்டை பூட்டி சாவி எங்க வச்சுட்டு போவீங்க, இல்ல யார்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க? என் பக்கத்து வீட்ல. பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு போவீங்களா? உங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? நவீன் அங்கிள். நவீன் அங்கிளா? அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போவீங்களா? சரி ஓகே. நீ அடிக்கடி மறந்து போற விஷயம் என்ன? ஸ்கூல்ல என்ன வச்சுட்டு வந்துருவா, இல்ல டியூஷன்ல வச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி ஏதாவது மறந்து போவியா? இல்ல, ஒண்ணும் மறக்க மாட்டேன். ஒண்ணுமே மறக்க மாட்டியா? எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவல? ஸ்கூல் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவ வீட்டுக்கு, ஒன்ன கூட மறக்க மாட்டேன். ஃபேன்டாஸ்டிக்டா. வீட்டுல படிக்க சொன்னா உடனே எந்த புக் எடுத்து வச்சு படிப்ப? இங்கிலீஷ் புக். இதான் சொல்றேன், எழுதிட்டேன். சரியா? அப்புறம் இங்க வந்து உட்காந்து வேற ஏதாவது சொன்னேன்னு வையே, பாத்துக்க. அடிக்கடி உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன வாங்கிட்டு சொல்லி ஆரம்பிப்ப? சாக்கோஸ். சாக்கோஸா? சரி ஓகே. டிவில உன் அப்பா என்ன அதிகமா பாப்பாரு? கிரிக்கெட். கிரிக்கெட்டா? சூப்பர். சரி இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பரத் கை தட்டுவானா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்க வந்துருவாங்களாம். இதே கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்போமா? ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சௌந்தரராஜன். நீங்க வெளியே போகும்போது ஃபேமிலியோட வெளியே போறீங்க அப்படின்னா சாவியை யார்கிட்ட கொடுத்து போவீங்க? வீட்டை பூட்டி என்கிட்ட. நீங்களே எடுத்து போயிருவீங்க? ஆமா, கையோட எடுத்துட்டு போயிடுவேன் நான். வெளியூர் போயிட்டீங்க, அப்போ எடுத்து வெளியூர் போயிருவீங்க. போயிட்டோம்னா பக்கத்து வீட்டுல. அப்படியா? பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? மோனிகான்னு பேரு. மௌனிகான்னு பேரு. சரி வேற? மோனிகா, நவீன் இருக்காங்க. நவீன், தன்வின்னு ஒரு பாப்பா ஒன்று இருக்கு. So, அவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுல நீ கொடுத்து. என்ன ஆன்சர் பண்ண? அதேதான். அதே தானே சொல்லு. அதேதான். பேர் என்ன சொன்ன? நவீன். அப்ப கை தட்டு. பையன் அடிக்கடி மறந்து ஸ்கூல்ல என்ன வச்சுட்டு வந்து திட்டுவாங்க அவங்க கிட்ட? டியூஷன், ஸ்கூல்ல எங்கேயாவது ஏதோ ஒன்று மறந்து வச்சுட்டு வருது. என்ன மறந்து வச்சுட்டு வருவான்? இல்ல எதுவுமே விட்டுட்டு வரது இல்ல. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது கம்ப்ளீட்டா கிளீனா எடுத்துட்டு வந்துருவாங்க. பொறுப்பான பையனா இருக்கானே சார் அவன். நீ என்னடா சொன்ன? கரெக்ட், சேம் தான். அப்ப கை தட்டுங்க சார். பையன் வீட்டுல படிக்க சொன்னா உடனே எந்த புக் எடுத்து படிப்பான்? படிக்கும்போதுனாக்க ஹிந்தி தான். ஹிந்தி தான் எடுத்து படிப்பான். ஹிந்தி தான் நிறைய எடுத்து வச்சுட்டு. என்னடா பண்ணுவ? இஞ்சி தான் படிப்பேன். எனக்கு அப்பவே தெரியும்டா. டேய் எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவ. அங்க ஒரு ஜென்டில்மேன் இங்கிலீஷ் தான் எடுத்து படிப்பேன்னு சொன்னாரு. யார் அவரு? நானு. நீ தானே? இப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இஞ்சி. அப்ப தப்பு தானே? ஆமா. அப்ப பேசாம மார்க் மைனஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே ஜென்டில். அப்பா ஒரு வழியா ஒத்துக்கிட்டான் அவன். சரி இப்போ நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது பையன் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு சொல்லி அடம் முடிப்பான்? அப்படிலாம் எதுவும் அடம் பிடிக்க மாட்டான். ஆனா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா லேஸ் பாக்கெட் தான் கேட்பான். அதுதான் கேட்பானா? லேஸ் பாக்கெட் இல்லைன்னா சாக்லேட் ஏதாவது கேட்பான். சாக்கோஸ். சாக்கோஸ். சாக்கோஸ் கேட்பான். சார் இப்ப நாங்க எதுக்கு சார் உட்காந்துருக்கிறது? உங்களுக்கு சோஃபால சப்போர்ட்டுக்கு உட்காந்துருக்கேன் நினைச்சிட்டீங்க? சாக்கோஸ்ன்னு சொன்னனால உங்க ஃபேமிலிக்கு மார்க் கொடுத்துறேன். சரியா? கைத்தட்டு. நல்லா வேண்டா நீ. நீங்க வீட்டுல டிவில என்ன சார் அதிகமா பாப்பீங்க? நான் வந்துட்டு கிரிக்கெட். கிரிக்கெட் தான் பாப்பீங்க, வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? வேற நேஷனல் ஜியோகிராபிக் சேனல். என்னைக்கா சானியா மிர்சா விளையாண்டா டென்னிஸ் பாக்குறீங்களாமே? இல்ல. கிரிக்கெட் மேட்ச் தான் மெயினா பார்ப்போம். சொன்னானே அவன். இல்ல சொல்லலையே. என்ன சொன்ன? எனவே கரெக்ட் ஆன்சர் சார். அருமையா சொன்ன உங்க பையனும். 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க சார். ஸோ இந்த 3 ஃபேமிலிஸும் மானாவாரியா மார்க் வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் ஆன லக்கா கிக்கா போவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கலாட்டா கிஸ்ல 3 ரவுண்டும் முடிஞ்சு 3 ஃபேமிலியும் வந்துட்டீங்க. யார் யார் என்னென்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிற ஸ்கோரும் வந்துருச்சு. இந்த எபிசோட்ல செகண்ட் அண்ட் தேர்டே கிடையாதுங்க. 2 ஃபேமிலியுமே செகண்ட் தான். தக்ஷினி அண்ட் ஃபேமிலி நீங்களும் 70 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பரத் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 70 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதனால தேர்டே கிடையாது, 2 பேத்துக்குமே செகண்ட். அதனால என்ன பண்றோம், மிக்கி கூப்பிட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறோம். கை தட்டிக்கோ, வாங்க மிக்கி.
தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் தன்ஷினி. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபைனலா நம்ம பார்க்க போற ரவுண்டு லக்கா கிக்கா. ஸோ 3 ரவுண்ட்ஸையும் முடிச்சு ஒரு வழியா நம்ம விஸ்வஜித்தன் ஃபேமிலி ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்காக்கு வந்துட்டீங்க. இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க. இங்க யார் இருந்தாலும் இவங்க தான் வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. கை தட்டுங்க. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லாமே தெரிஞ்சிருக்குது உன் பேரண்ட்ஸ் உன்னை பத்தி. சரி, இப்ப லக்கா கிக்கால என்ன பண்ணணும்னா, இந்த 5 பானை இருக்கா, இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு சார். உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்பேன், சரியா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் நீங்க ஒரு பானையை உடைச்சிட்டீங்க, அதுல ஒரு 5,000 ரூபாய் பணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு மனசு கேட்கல, இல்ல இன்னொரு பானையை உடைச்சோம்னா இன்னொரு 8,000 ரூபாய் வரும் அப்படிங்கிற ஃபீல்ல இன்னொரு பானையை உடைச்சிட்டீங்க. ஆனா அதுல 3,000 ரூபாய் தான் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3,000 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும், 5,000 ரூபாய் கிடைக்காது. இப்ப யார் பானையை உடைக்க போறாங்க? விஸ்வஜித், பானையை உடைச்சிடலாமா? என்ன கலர் ஃபேவரட்? என்ன உடைக்க போற? 2-ஆ? ஏன், என்ன ரீசன்? அங்க இப்ப மூஞ்சி அப்படியே தெரியுது, அதனால உடைச்சிடுவேன். அவ்வளவுதான், மூஞ்சி அழகா இருந்துச்சுன்னா உடைச்சிடுவான். ரொம்ப நல்லவன்டா நீ. வா விஸ்வஜித், உடைக்கிறியா? 1 2 3 உடறா. 2000 கேளுங்க. வா, இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? இன்னொரு சான்ஸ் எடுக்க போறீங்களா இல்ல 2,000 ரூபாய் போதுமா? இன்னொரு சான்ஸ். அவதான் அவங்க முடிவு பண்ணிட்டான். இல்லைன்னா அவ்வளவுதான், பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறேன். எந்த பானை விஸ்வா? உடமா உடமா. எவ்வளவு எவ்வளவுன்னு பாத்துலாமா? பொட்டி இருக்கட்ட பிஞ்சு வந்து. இரு 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 இரு. எவ்வளோடா இது? 10,000. மிக்கியை கூப்பிட்டு மத்த கிஃப்டையும் வாங்கிடுவோமா? நீயே கூப்பிடு மிக்கிய. மிக்கி ஸோ இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நீங்களும் எங்க கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.